ஹச் ராஜா அவர் முகநூல்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெரியாருடைய சிலை உடைக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பதிவுகளையும் அவரோட முகநூல்ல வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்த சில கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஹச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடணும். அது மட்டும் இல்லாம முடிந்தால் பெரியார் சிலை மேலே கை வச்சு பார்க்க சொல்லு ஹச் ராஜாவை, அந்த மாதிரிலாம் சில கட்சி தலைவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பெரியார் தொண்டரும் நடிகருமான திரு சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹச் ராஜாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, நேரம் குறித்து தேதி குறித்தால் பெரியார் தொண்டர்கள் சவாலை சந்திக்க தயாராக உள்ளோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன வீடியோ இதோ உங்களுக்காக. திரிபுராவில் தோழர் புரட்சியாளர் லெனின் சிலையின் உடைப்புக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டிலும் நாளை பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் என்று கூறிய ஹெச் ராஜாவை தமிழக அரசு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியார் என்பது ஒரு சிலை அல்ல, ஒரு பெயர் அல்ல, ஒரு உருவம் அல்ல, ரத்தமும் சதையும் எலும்பும் சார்ந்த ஒரு மனித பிறவி மட்டுமல்ல. பெரியார் என்பது ஒரு தத்துவம். உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக, பெண்களின் விடுதலைக்காக, மண்டி கிடக்கும் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சித்தாந்தம். அவர் சிலையாக மட்டும் வாழவில்லை, எங்களை போன்றவர்களின் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பதவியை வைத்தும், எந்த சக்தியை வைத்தும், எந்த இராணுவத்தை வைத்தும் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பெரியாரை அகற்ற முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் குறித்து தேதி குறித்தால் பெரியார் தொண்டர்கள் சவாலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். ஹெச் ராஜா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக அரசு அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹச் ராஜா சொன்ன சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு நீங்களும் கருத்துக்கள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மணி மணி என்னடா நம்ம சரத் இருக்கல, சரத் என்னது நம்ம சரத் இருக்கல, டிவி வரல, அவனுக்கு டிவி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்டா. அட பாவி மவனே, அந்த சேனல்ல வேலை செய்றவங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, இவன் ஏன்டா பண்ணி தொலைச்சான்? நான் எங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணேன்? நெட் டிவி ஃபார் யூல நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க, அதுக்கு அதிக லைக்ஸ் போகும். டேய் நெட் டிவி ஃபார் யூ வியூஸே வராதடா. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.